வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 26 ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் வச்சு செஞ்சுட்டாங்க. 250 பாயிண்ட் வெர்டிக்கல் ஃபால். என்ன சொல்றது? அதாவது மார்னிங் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு பேட் நியூஸோட தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஆகஸ்ட் 27, அதாவது நாளையிலிருந்து வந்து நாங்கள் அடிஷ்னல் 25% டேரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்குது. ஸோ அந்த ஒரு பேட் நியூஸோடைய நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. 250 பாயிண்ட்ஸ் வெர்டிக்கல் ஃபால். ஓகேங்களா? அதாவது 24,850 லாஸ்ட் வீக் வந்த மண்டே லோ. அந்த லோ வந்து பிரேக் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து 24,700 நியர்லி வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும்? நாளைக்கு வந்து நமக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி ஹாலிடே. தேர்ஸ்டே வந்து மந்த்லி எக்ஸ்பெரியில் இருக்கிறோம். ஸோ ஃபர்தராக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான நியூஸ் ஒன்று பார்க்கணும். ட்ரம்ப் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணிக்கிறாரு, அவர் வந்து எடுக்கலை அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துருக்குது. அது எல்லாமே பார்த்தோம்னா எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க என்னுடைய வீடியோவை. ஓகே எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர். அதாவது யூஎஸ் மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னா ஆல் டைம் ஹைலே தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது எவ்ரிடே. அப்படிங்கும்போது ஆல் டைம் ஹைல வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்குது. டவ் வந்து 0.77%, S&P 500 0.43%, நாஸ்டாக் 0.22% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. பட் யூஎஸ் மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட் ஏறும்போது நம்ம மார்க்கெட் ஏற மாட்டேங்குது. ஆனால் இறங்கும்போது அதுக்கு சேர்ந்து வினைய வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் ஏறும்போதெல்லாம் நம்ம மார்க்கெட் ஏறாமல் அப்படி சைலண்டாகவே இருக்குது. ஆனால் இறங்கும்போது யூஎஸ் மார்க்கெட் இறங்கிடுச்சுங்க, அதனால் இந்தியன் மார்க்கெட் இறங்கிடுச்சு. இதெல்லாம் என்ன ஒரு லாஜிக்? அது மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டாலர் இண்டெக்ஸ் 98 இருக்குது. யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு 4.28 இருக்குது. இன்னைக்கு மார்னிங் நம்ம மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி யூஎஸ்லேருந்து அஃபீஷியல் நியூஸ் ஒன்று வந்துருந்துச்சு. அதாவது ஆகஸ்ட் 27 இந்தியாவுக்கு அடிஷ்னல் டேரிஃப் போட்டது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அது வந்து அஃபீஷியல் நியூஸ் வந்துருந்துச்சு. இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமும் வந்து நம்ம மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் டவுன் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 24,900 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கி வந்து க்ளோசிங் வந்து 24,712 வந்துருக்குது. அதாவது 255 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது. சென்செக்ஸ் 850 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது. 80,786. இன்றைக்கி வந்து 13 செக்டாரில் ஒரே ஒரு செக்டார் மட்டும்தான் வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆகிடுது, எஃப்எம்சிஜி. மற்ற எல்லா செக்டாருமே வந்து 1% 3% வரையும் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ப்ராடர் இண்டிசஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து 1% 1.5% டவுன் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ரூபி 87.68 செட்டில் ஆகிருக்குது. அதாவது நியர்பை ஆல் டைம் லோவுக்கு இருக்குதுன்னு வச்சாங்களேன். இன்னும் ஒரு 50 பைசா டிப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னா ஆல் டைம் லோ வந்துடும். ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ்ஏலேருந்து இந்த 50% டேரிஃப் நாளிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நம்ம இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ வந்து பாதிக்கும் அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதாவது 86.5 பில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்து நம்ம இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்கும் இந்த 50% டேரிஃப்னால அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 50% டேரிஃப் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா, பிரேசில் அண்ட் வியட்நாம், இந்த 3 நாடுகளுக்கு தான் வந்து இந்த 50% டேரிஃப் இருக்குது. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம டேரிஃப் ட்ரம்ப்பு சின்ட்ராஸ் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து 50% டேரிஃப் போட்டார்ல, நமக்கு வந்து 26% போட்டிருக்கும்போது சம் யூரோப்பியன் கண்ட்ரிகளுக்கு, அதுக்கப்புறம் சைனாவுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து டேரிஃப் வந்து சகட்டு மேனிக்கு போட்டார். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்தந்த நாட்டுடைய பிரசிடெண்ட், அது மட்டும் இல்லாமல் ரெப்ரசன்டேட்டிவ், இவங்க எல்லாமே வந்து யூஎஸுக்கு படையெடுத்து போனாங்க. போயிட்டு இந்த மாதிரி எங்களெலாம் டேரிஃப் அவ்வளோ வேண்டாம், எங்களுக்கு குறைங்க அப்படின்னா அங்கெல்லாம் போயிட்டு கெஞ்சி கூத்தாடி அவங்க வந்து டேரிஃபை வந்து குறைச்சிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு 25% டேரிஃப் போடும்போது நம்ம வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண கிடையாது. இது வந்து அபத்தமானது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு விட்டுருந்துச்சு. அடிஷ்னலாக வந்து 25% டேரிஃப் போடும்போது கூட நம்ம இந்தியா வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதாவது நாங்கள் வந்து ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறதுனால தான் நீங்கள் வந்து அடிஷ்னல் 25% டேரிஃப் போட்டிருக்கிறீங்க. ஆனால் அமெரிக்கா நீங்கள் வந்து
பேட்டரிக்கு தேவையான பலடியம், அதுக்கப்புறமா வந்து நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு தேவையான யுரேனியம், இது எல்லாமே வந்து ரஷ்யாட்டிருந்து தானே வாங்குறீங்க அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க வந்து நம்ம இந்தியா வந்து எதிர்கேள்வி கேட்டாங்க. இது வந்து ட்ரம்ப்புக்கிட்டேயே வந்து ப்ரெஸ்ஸில் கேட்கும்போது அவர் வந்து அப்படியா, அப்படிலாம் நாங்கள் வாங்குறோமா அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ்லாம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு ஹாட்லைனாக இருந்துச்சு அந்த டைமில். அதுக்கப்புறமா வந்து யூரோப்பியன் யூனியனும் வந்து ரஷ்யாகிட்ட இருந்து அதிகமான ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ரஷ்யாட்டிருந்து ஃபர்ஸ்ட் ஆயில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறது யூரோப்பியன் யூனியன், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வாங்குறோம். அதே மாதிரி யூஎஸும் வந்து ரஷ்யாட்டிருந்து வந்து இது மாதிரிலாம் பொருள்லாம் வாங்குறீங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு மட்டும் எதுக்கு அடிஷனல் டேரிஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் போட்டு நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர். பட் நல்லா புரிஞ்சுக்காங்க, நம்ம இந்தியாவிலேருந்து எந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவும் யூஎஸ்க்கு போக கிடையாது. போயிட்டு எங்களுடைய டேரிஃப் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு யாரும் சொல்ல கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த்து, அதாவது ஆகஸ்ட் 24 அன்னைக்கு நம்ம டெல்லியில் வந்து அடிஷ்னல் டேரிஃப் பற்றியும் வந்து ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த ஷெட்யூலையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இன்னொரு ஹாட் நியூஸு ஜெர்மனிலேருந்து வர்ற ஒரு மேக்சினில் வந்துருக்குது. அதாவது அந்த மேக்சின்லேருந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஜெர்மன் பாஷை. ட்ரம்ப் ரஃப்டான் அபேர் மோடி கெட் நிச்சித் ட்ரான் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஜெர்மன் பாஷை. இந்த ஜெர்மன் பாஷையை வந்து நான் அப்படியே வந்து கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன வந்துச்சு அப்படின்னா, ட்ரம்ப் ஃபோன் செய்தார், மோடி எடுக்கவில்லை அப்படின்ட்டு ஒரு டாபிக் போட்டு வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இருந்திருக்கலாம். ஏன்னா இது வந்து அஃபிஷியலாக யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு நாட்டு இன்னொரு நாட்டோடைய தலைவர்கள் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸாக வந்து வெளியிடுவாங்க. ஆனால் இப்போ நாட்டாமையே வந்து நம்ம மோடிக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து ஃபோனை வந்து பிக்கப் பண்ணலை. அப்படிங்கும்போது யூஎஸ் வந்து அஃபிஷியலாக அந்த வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் ஃபோன் பண்ணி இந்தியா வந்து அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஎஸ்க்கு அது வந்து ஒரு பெரிய தலைகுனிவு. அதனால் அவங்க வந்து நியூஸ் வெளியிட மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவும் வந்து அந்த நியூஸை வந்து வெளியிட மாட்டாங்க. அப்படி வெளியிட்டாங்க அப்படின்னா யூஎஸ்க்கு இந்தியாவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இன்னமும் வந்து பாதிக்கும். அப்படிங்கிறனால இவங்களும் வந்து கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ராஜதந்திரம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஜெர்மனிலேருந்து வர்ற ஒரு மேகசினில் வந்து மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இது உண்மையா பொய்யாங்கிறது தெரியாது. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த ஸ்ட்ரகிளான டைம்ல இருந்து, அதாவது 50% டேரிஃப் நாளையிலேருந்து அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து யார்கிட்டையும் வந்து கெஞ்ச வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், கெத்தாக நிற்கிறோம். அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ரகிளான டைமை நாம் வந்து மேனேஜ் பண்ணி நம்ம எக்கனாமிக் வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா அமெரிக்கா இல்லை, வேற எந்த ஒரு கொம்பம் வந்தாலும் நம்ம இந்தியாவை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நாமளும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது மற்ற நாடுங்க மாதிரி இந்த யூரோப்பியன் யூனியன், பிரேசில், வியட்நாம் மாதிரி இருந்திருந்தோம் அப்படின்னா நான் போயிட்டு கொஞ்சம் எங்களுக்கு டேரிஃப் குறைங்க அப்படின்னு பேசலாம். பட் நாம் வந்து கெத்தாக நின்றுட்டுருக்குறோம். அதை பொறுத்தவரையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். ஓகேங்களா? இது வந்து அரசியல் கிடையாது. நான் வந்து இந்திய குடிமகனாக நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அதனால் இந்த ஸ்ட்ரகிளான டைம், மார்க்கெட்டுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரகிளான டைம் தான். இந்த ஸ்ட்ரகிளான டைமை நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட்டு நம்ம எக்கனாமிக் வந்து இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக குளோபல் லெவலில் நம்ம இந்தியா வந்து டாப்பில் போயிட்டுருக்கும். ஓகேங்களா? இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்காங்க. பட் இந்த ஸ்ட்ரகிளான டைம் வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து $1,000,000 கொஷின். ஓகே, அவ்வளோதான். நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய மெசேஜ் சொல்லிட்டேன். இப்போ நாளைக்கு வந்து நமக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி ஹாலிடே, தேர்ஸ்டே வந்து நமக்கு மந்த்லி எக்ஸ்பீரியில் இருக்கிறோம். இப்போ நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது தான். இது வந்து மறுக்க முடியாது. இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,500 தான் நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட். அதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா 24,350. அதாவது மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து கொஞ்சமாக இறங்குது, அதாவது 250 பாயிண்ட் இறங்கி இருக்குது. ஆனால் போர்ட்ஃபோலியோ இருந்த வேல்யூ எல்லாமே வந்து பார்க்கும்போது நிஃப்டி 24,000 என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூக்கு வந்துருக்குது. இன்னமும் வந்து 700 பாயிண்ட் இறங்கணும். 24,000க்கு வரணும் அப்படின்னா 700 பாயிண்ட் நிஃப்டி இறங்கணும். ஆனால் போர்ட்ஃபோலியோடைய வேல்யூ வந்து 24,000 இருந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஆனால் 25,000 இப்போ கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி போகும்போது கூட நம்ம போர்ட்ஃபோலியோ வேல்யூ ஏற கிடையாது. ஆனால் இறங்கும்போது வேகமாக இறங்குது. ஏறும்போது படிக்கட்டில் ஏறுது, இறங்கும்போது லிஃப்ட்டில் இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ. எனிவே மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்குது. நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பீரிங்னால லாங் அன்வைண்டிங் தான் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு வேளை ஷார்ட் கவரிங் வந்துச்சு அப்படின்னா 24,800 to 850 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனிவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து கால் சைடு தான் ஹெவியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ரைட்டர்ஸ் எல்லாமே வந்து காலில் ஏறி உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். நீங்கள் எப்படி ஏற்றி விடுவீங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஏறி உட்காந்துருக்குறாங்க. பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வந்து ஆஃப்டர் 3 o'clock மேலே எம்எஸ்சிஐயோடைய ரீபேலன்சிங் இருந்துச்சு. பர்டிகுலராக வந்து வாரி எனர்ஜி இன்றைக்கி வந்து 3,300 rupees கிராஸ் பண்ணிடுன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து யூஎஸ்லேருந்து 452 மெகாவாட்டுக்கு சோலார் ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் சோலாருக்கு, அதை வாரி எனர்ஜிக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி கூட இவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரிலாக்ஸேஷன்லாம் வந்து பார்க்கும்போது மெயினாக வந்து சோலார் ப்ராடக்ட்டுக்கு 12% அண்ட் 18% வந்து 5% ஸ்லாப்பில் கொண்டு வர்றதுக்கு உண்டான ப்ரொப்போசல் இருக்குது அப்படின்னு ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சோலார் பேனல் எல்லாமே இந்த 5% ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா சோலார் ஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். வாரி எனர்ஜி, அக்மி சோலார் அண்டு இன்னைக்கு லிஸ்டிங் ஆகிடுது விக்ரம் சோலார், இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதுக்கடுத்து வந்து டூத் பேஸ்ட் இது எல்லாமே வந்து குறைந்த ஸ்லாப்பில் வர்றது, அதாவது 5% ஸ்லாப்பில் வர்ற மாதிரி டூத் பேஸ்ட் அண்ட் பிஸ்கட், நூடுல்ஸ் இது எல்லாமே வந்து 5% டேரிஃபில் வர்ற மாதிரி ப்ரொப்போசல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நெஸ்லே இந்தியா, கால்பால், அதாவது கோல்கேட் பாமோலி இதுக்கு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். ஓகே, இப்போ வரப்போகிற நாளில் என்ன வேறு என்ன முக்கியமான நியூஸ் அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி நாளைக்கு இன்றைக்கி நைட்டு யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வெனஸ்டே ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ மார்னிங் வருது, அதையும் வாட்ச் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறத பார்த்தாலும். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓவராலாக வந்து பாருங்கள், காலில் தான் வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 18.75 crore இருக்குது. புட்டு சைடு 10.66 crore தான் இருக்குது. நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது 24,800 காலில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி இப்போ வந்து ரீசெண்டாக வந்து லோ வந்து பிரேக் பண்ணியிருக்குது. அதாவது 54,900 வந்து பிரேக் பண்ணிட்டு அது கீழே வந்துருக்கிறதுனால ஒரு செல்லிங் ப்ரெஷர். 3.12 crore வந்து கால் சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த லாஸ்ட்டு மண்டே வந்த லோ இது பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த கேப் வந்து இப்போ வந்து ஃபில் ஆகிடுச்சு, ஒரே நாள் ஃபில் ஆகிடுச்சு. 24,689 வந்துருக்குது. ஸோ இந்த கேப் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,630 600. ஸோ 630 600ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 24,500 வரை வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பியாரிஸ் கேண்டலில் 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஒரு சப்போர்ட்டு 24,800. இந்த 24,800ங்கிறது இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போச்சுன்னா 24,900. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.